வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீ நாராயணியே நமக. அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதம் பலன்கள் தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பலன்கள் பார்த்தவங்க எப்படி இருக்கு, பொருத்தி பார்த்தீங்களா? ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்பொழுது நாம் கும்பம் ராசிக்கு இம்மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கும்பம் ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 12 கூடையவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் குடும்பத்தில் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றும் விரைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடும். ஆனால் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்வையிடுவதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். மேலும் 3 மற்றும் 10க்குரிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2இல் இருப்பதனாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். சகோதர உறவு திருப்திகரமாக இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல முறையில் வேலை கிடைக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் 4 மற்றும் 9க்குரிய சுக்கிர பகவான் இம்மாதம் ஆட்சி பலத்தில் இருப்பதனால் உங்களுக்கு பொருளாதார நிலையுமே சிறப்பாக இருக்கும். மன மகிழ்ச்சியாக இருக்கும். உல்லாச பயணம் குடும்பத்துடன் சென்று வருவீர்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் 6 மற்றும் 5 மற்றும் 8க்குரிய புதன் பகவான் இம்மாதம் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்க இருப்பதனால் படிக்கும் மாணவர்களுக்கு நல்லதொரு காலமாக அமையும். இம்மாதம் உயர்கல்வி படிப்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஏதேனும் வீடு இடம் போன்றவைகள் வாங்க வேண்டிய நிலைமை இருந்தாலும் அது வெற்றிகரமாக நடக்கும். 7 குடையவர் உங்களுடைய ராசிக்கு உச்சபலத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அவரால் நீங்களும் மதிக்கப்படுவீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.